அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சின்ன மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் சீனி போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்துல 1/2 கிலோ பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதுல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். கொதிக்கிற தண்ணியை இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். அடுத்து 50 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். இதை கொதிக்கிற தண்ணியில போட்டு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தேங்காவை துருவிட்டு நல்லா அரைச்சு 1/2 கப் அளவுக்கு திக்கான பால் எடுத்து தனியா வச்சிருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்துல 50 கிராம் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு வாசனை வர வரைக்கும் லைட்டா வறுத்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மூடி வச்சிருந்த மாவு பாதி அளவுக்கு ஆறி இருக்கு. இதுல உருகுன நெய் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா நீளமாவும் உருண்டையாவும் சின்ன சின்ன கொலக்கட்டையா உருட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சின்னதா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்துல கொலக்கட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதோட அடுத்த பார்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.